இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியல் அடித்தளத்தை தகர்க்கிறது நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடும் தத்துவம். ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் தொடர்ந்து நடக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியாவில் இரண்டு பெரும் தமிழர் தாய் நிலத்திலே பல ஆண்டுகளாக ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம், சில நேரங்களில் ஆள் மாற்றம் கூட நடக்காமல் தொடர்கிறது. ஆனால் எங்கள் கோட்பாடு அதல்ல. எங்கள் கோட்பாடு தத்துவ நிலைப்பாடு அதல்ல. ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். இந்த ஆட்சி முறையவே மாற்ற வேண்டும் என்கிறோம். ஏன்? அதுதான் புரட்சி. கட்சி ஆட்சிகளால் இந்த தீமையை சரி செய்ய முடியாது. என் உடன் பிறந்தவர்களே, புரட்சி ஒன்றால் தான் புரட்டி போட முடியும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். அதனால்தான் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். மாறுவோம், மாற்றுவோம் என்ற நிலைப்பாட்டை கொண்டோம். புரட்சி என்பது ஒரு பெரும் கரும்பாறையை, ஒரு சிறிய கடற்பாறையை வச்சு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. புரட்சி என்பது என்ன? அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. பிறகு எது புரட்சி? இந்த புரட்சியிலே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி. இதை இந்த தேசத்தில் முன்வைத்தவன் இளைய புரட்சியாளன் பகத்சிங். திரும்ப திரும்ப நாங்கள் செய்வது கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. நாங்கள் அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். தெரிகிறது ஊழல் தடுக்க முடியவில்லை, தெரிகிறது லஞ்சம் தடுக்க முடியவில்லை, தெரிகிறது கண்ணு முன்னே வளங்கள் களவு போகிறது, தெரிகிறது தடுக்க முடியவில்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் தெரிகிறது, முடியவில்லை. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாகிவிட்டது. அதை சகித்து சகித்து துருக்க எதிர்க்க துணிவில்லாத சகித்து சகித்து என் இன சொந்தங்கள் அடிமையாகிவிட்டார்கள். அதிலும் கொடுமை, நாம் அடிமையாக வாழ்கிறோம் என்பதை தெரியாத அளவிற்கு அடிமையாகிவிட்டார்கள். அம்பேத்கர், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான். இதைத்தான் 15 ஆண்டுகளாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் 15 ஆண்டுகளாக நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமை என்பதை உணர்த்தி கொண்டே வருகிறோம். இப்போது கிளர்ச்சி செய்கிறார்கள், கிளர்ந்து எழுகிறார்கள், புரட்சிக்கு தயாராகிறார்கள். எமது முன்னவர்களின் அறம் சார்ந்த ஆட்சி, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கிறான் இளங்கோவடி. அறம் சார்ந்த ஆட்சி என்ன? எமது முன்னவர்கள் பல்வேறு நாடுகளை வென்று பெரிய வல்லரசை நிறுவினார்கள். ஆனால் எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்று வரலாற்றில் சிறு குறிப்பு கூட கிடையாது. அறம். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று அறம் வகுத்து தந்திருக்கிறார். பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன் அல்லது மன்னன் தன் குடிகளுக்கு சேவை செய்வானே, ஆனால் அவனை உலகம் போற்றி தொழும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. அஞ்சாமை, ஈகை, அறிவு
ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. எல்லாமே பகுத்து வகுத்து வைத்து விட்டு சென்று விட்டார். எங்கள் தாத்தன் புரட்சி பாவனன் எங்கள் நாட்டில் எங்கள் ஆட்சியே எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சியே இல்லை, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, எங்கள் நல்லாட்சியே. பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறார். செந்தமிழ் நாட்டை சிறைமீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலோ என்று வெந்தனல் இப்போது விரைந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். தமிழ்நாடு புதுச்சேரி என்று பிரித்து பார்க்கறதில்லை, ஒரே நிலம்தான் தமிழனுக்கு இருக்கிற தாய் நிலம். தமிழன் அறம் சார்ந்த தமிழர் இனத்தின் மாண்புமிக்க ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவுவது இந்திய துணைக்கண்ட மட்டுமல்ல உலக நாடுகள் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஆள்வது. வேலை இல்லை என்ற சொல்லிற்கே இனி வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது, வறுமைக்கு வறுமையை வரவைப்பது, பசிக்கு பசி வரவைப்பது. அததான் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும் இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே. எப்படி பசி இல்லாம ஒழிப்ப? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒழிக்கிறனா இல்லையா? நான் சொல்ல சொல்ல அவன் பேசிக்கிட்டே வருவான், தானா சிந்திச்ச மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா பல பேர் எச்சில் இருந்தா கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். நான் முத நாள் பேசிட்டு போவேன், அவன் அடுத்த நாள் பேசி அவனே பேசின மாதிரி வேற பேசுவான். நம்ம வரலாறு சொன்னா அவங்க கதையா சொல்லுவாங்க. அதை இப்பதான் நம்ம மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும்னா ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டா ஐயோ அப்படின்னு. இப்போ 4 கோடி லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய போகிறாங்களா? எங்கே குழாயிலிருந்து பிச்சுவெல்லாம் மாடு வளர்க்காம அதை மாடு வளர்க்காம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு வேளை குழாயை திருக்குன்னா பால் வர்ற மாதிரி கூட கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல், இதில் 2.0 வேற. எங்க அப்பத்தாலாம் சொல்லு கால கொடுமையப்பா, இப்படி ஒரு கொடுமையில நம்ம சிக்கிக்கிட்டோம். பதினாறு முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க, புதுச்சேரியை தனி மாநில உரிமை பெறுவது, தனி மாநிலமா அறிவிக்கணும், மாநில உரிமை பெறுவது அப்படின்னு 16 முறை. காங்கிரஸ் ஆண்டிருக்கு, பிஜேபி தயவோடு எங்க ஐயா ஆண்டுகிட்டு இருக்காரு. நம்ம வலுவா அழுத்தம் கொடுத்தோம், மனு கொடுக்குறாப்ல. மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். மாநில உரிமை கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பீகார், குஜராத் போல புதுச்சேரி என்ற ஒரு தமிழர் மாநிலம். தமிழனுக்கு இன்னொன்று தாய் நிலம். எங்க ஒரு தடவை உங்க மகனை ஜெயிக்க வைங்க, அது ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அவன் தரமாட்டான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான். உங்க பிள்ளைகள் எங்களை மாதிரி பல ஆண்டுகளா பல 100 ஆண்டுகளா பசித்து கிடக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? அடிச்சு பறிப்போம். கெஞ்சறது இல்லை. இது என் நிலம், என் உரிமை, இது என் மாநிலம், தமிழரின் இன்னொரு தாய் நிலம். தனிச்சு நிற்கிறதுங்கிறது இல்லை. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்ற பிள்ளைகள். இதுவும் ஒரு தற்சார்பு தான், எவனையும் சார்ந்து இல்லாம. அவர் ஒரு 5 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? இவர் ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா?
அறிவு சமூகம் என்று சிந்திக்கணும். கூட்டம் அரசியலாகாது, கொள்கைதான் அரசியலாகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள். நாங்கள் வீரர்கள். 35 ஆண்டுகள் ஒரு நாட்டின் இராணுவத்தை 2,80,00,000 இராணுவ வீரர்களை வெறும் 25,000 புலிமரர்களை வைத்து 35 ஆண்டுகள் ஒருவன் போரிட்டு இருக்கிறான். அந்த 25,000 வீரர்களை வீழ்த்த 22 நாடுகள், உலக நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு படையை திரட்டி வந்து அந்த 22 நாடுகளோடும் தானித்து போர் செய்த மறவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் மகன் நாயினால் நாயோட வேட்டைக்கு போகலாம், பன்னி பத்துனா பன்னியோட தெருப்பு சுத்தலாம். ஆனால் புலி தனித்து வேட்டையாடினால்தான்